ஒரு சுடுகாடு, சுற்றிலும் பிணங்கள் எரியும் வாடை. அங்கே ஒரு மாமன்னன் தனியாக நிற்கிறான். கையில் வாளில்லை, தலையில் மகுடமில்லை. அவனது தோளில் ஒரு பிணம். ஆம், அது சாதாரண பிணமல்ல. அது பேசும், சிரிக்கும், மனரீதியாக உங்களை சிதைக்கும் ஒரு வேதாளம். உண்மையான நீதியரசர் நீங்களா? அறிவுள்ள எவராலும் இந்த முடிச்சை அவிழ்க்க முடியாது. உங்களால் முடியுமா? மன்னன் விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறி தொங்கும் உடலை கட்டவிழ்க்கிறார். உடல் தொப்பென்று கீழே விழுகிறது. விழுந்த உடல் சட்டென்று கழுக்கென்று சிரித்துவிட்டு ஊடி மீண்டும் மரத்தில் ஏறுகிறது. விக்ரமாதித்தன் சற்றும் சலிக்காமல் மீண்டும் ஏறி அதை கட்டித் தூக்கி தன் தோளில் வைக்கிறார். வேதாளம் சொன்னது, மன்னா, விக்ரமாதித்யா, உன்னுடைய பிடிவாதத்தை பாராட்டுகிறேன். இந்த நள்ளிரவில் சுடுகாட்டில் உனக்கு ஏன் இந்த வேலை? ஒரு சாதுவிற்காக நீ படும் கஷ்டத்தை பார்த்தால் எனக்கே பாவமாக இருக்கிறது. சரி, உன் பாரம் தெரியாமல் இருக்கவும் பயணம் அழுக்காமல் இருக்கவும் நான் ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் ஒன்று மன்னா, கதையின் இறுதியில் நான் கேட்கும் கேள்விக்கு உனக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை 1000 துண்டுகளாகச் சிதறும். பதில் சொல்லிவிட்டால் நான் மீண்டும் மரத்திற்கே சென்று விடுவேன். ஜாக்கிரதை. மன்னன் மௌனமாக எரியும் பிணங்களின் வெளிச்சத்தில் நடக்க வேதாளம் கதையைக் கூறத் தொடங்குகிறது. வேதாளம் சொன்னது, முன்னொரு காலத்தில் கனகபுரி என்ற ஒரு செழிப்பான நாடு இருந்தது. அந்நாட்டு மன்னனின் ஒரே மகள் இளவரசி சந்திரமதி. அவளது அழகைக் கண்டு மயங்கிய ஒரு பயங்கரமான அரக்கன் ஒரு நாள் நள்ளிரவில் அவளை கடத்திச் சென்று யாருமே செல்ல முடியாத ஒரு உயரமான மலைக்குகையில் சிறை வைத்தான். நாடே சோகத்தில் மூழ்கியது. அப்போது அவளை காப்பாற்ற 3 இளைஞர்கள் முன்வந்தார்கள். அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, விசித்திரமான ஆற்றல் கொண்டவர்கள். முதல் இளைஞன் ஜோதிடன். அவன் தன் வானியல் மற்றும் கணித அறிவை பயன்படுத்தி கிரகங்களின் நிலையை வைத்து இளவரசி எங்கே இருக்கிறாள், எந்த மலைக்குகையில் இருக்கிறாள் என்பதை துல்லியமாக கண்டுபிடித்தான். இரண்டாவது இளைஞன் வீரன் விக்ரமன். அவன் போர்க்கலையில் சிறந்தவன். வளைந்து நெழிந்து செல்லும் மலைப்பாதைகளைக் கடந்து தன் உயிரை பணயம் வைத்து அந்த குகைக்குள் புகுந்தான். அரக்கனுடன் பயங்கரமாக போரிட்டு இரத்தம் சிந்த சிந்த அவனை வதம் செய்து இளவரசியை மீட்டான். மூன்றாவது இளைஞன் மந்திரவாதி ஜீவகன். இவன் மாயவித்தைகளிலும் மருத்துவத்திலும் சிறந்தவன். அரக்கனுடனான போரின் நடுவில் வீரன் பலத்த காயமடைந்து மரணத்தின் விளிம்பிற்குச் சென்றபோது இவன் தன் மந்திர சக்தியாலும் மூலிகைகளாலும் அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினான். இளவரசியை பத்திரமாக மீட்ட மூவரும் அவளை அரண்மனைக்கு அழைத்து வந்தனர். இப்போதுதான் மிகப்பெரிய சிக்கல் தொடங்கியது. மூவருமே அவளை திருமணம் செய்த துடித்தனர். சண்டை மூண்டது. ஜோதிடன் சொன்னான், நான் தான் அவள் இருக்கும் திசையை கண்டுபிடித்தேன். நான் மட்டும் என் கணித அறிவால் வழி சொல்லாவிட்டால் நீங்கள் காடு மேடெல்லாம் அலைந்து செத்திருப்பீர்கள். அவள் இருக்கும் இடமே தெரிந்திருக்காது. அதனால் எனக்கே அவள் சொந்தம். மந்திரவாதி சொன்னான், அரக்கனுடன் போரிட்டபோது வீரன் இறந்துவிட்டான். நான் மட்டும் என் மந்திரத்தால் அவனுக்கு உயிர் கொடுக்காவிட்டால் வீரனும் செத்திருப்பான், இளவரசியும் அங்கேயே மாட்டியிருப்பாள். நான் கொடுத்த உயிரால்தான் இன்று நாம் இங்கு நிற்கிறோம். அதனால் நானே அவளுக்கு தகுதியானவன். வீரன் சொன்னான், களத்தில் நின்று அந்த பயங்கர அரக்கனை வெட்டியது நான். என் இரத்தத்தை சிந்தி வாளேந்தி போராடி அவளை மீட்டது நான். நான் போரிடாவிட்டால் உங்கள் ஜோதிடமும் மந்திரமும் என்ன செய்திருக்கும்? அதனால் அவள் எனக்கே சொந்தம். வேதாளம் சொன்னது, மூவருமே நியாயமாக வாதாடினார்கள் மன்னா. யாருடைய வாதமும் தோற்கவில்லை. இப்போது சொல், யாருக்கு அந்த இளவரசியை திருமணம் செய்து வைக்க வேண்டும்? வேதாளம் விக்ரமாதித்தனின் காதில் ரகசியமாக சிரித்து முகத்திற்கு நேரே வந்து கேட்கிறது. மன்னா, அமைதியாக இருக்காதே. நீ பெரிய நீதியரசர் என்று உலகமே புகழ்கிறதே. உனக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லாவிட்டால் உன் தலை வெடிக்கும். சொல் மன்னா, யாருக்கு திருமணம் செய்ய வேண்டும்? ஜோதிடனுக்கா, மந்திரவாதிக்கா, வீரனுக்கா? மன்னனின் கண்கள் தீவிரமாக யோசிக்கின்றன.
மன்னன் விக்ரமாதித்தன் ஒரு நிமிடம் தன் நடையை நிறுத்துகிறார். காட்டின் நிசப்தத்தில் அவரது கம்பீரக் குரல் ஒலிக்கிறது. வேதாளமே கேள், அந்த இளவரசிக்கு தகுதியானவன் அந்த வீரன் மட்டுமே. ஜோதிடன் வழிகாட்டினான். அவன் ஒரு மாணவனுக்கு வழிகாட்டும் ஆசிரியரைப் போன்றவன். ஆசிரியரை திருமணம் செய்ய முடியாது. மந்திரவாதி உயிர் கொடுத்தான். அவன் செத்தவனுக்கு உயிர் கொடுத்ததால் ஒரு தந்தையைப் போன்றவன். தந்தையை திருமணம் செய்ய முடியாது. ஆனால் அந்த அரக்கனை நேருக்கு நேர் எதிர்த்து தன் உயிரை பொருட்படுத்தாமல் போராடி பெண்ணை காப்பாற்றியவன் அந்த வீரன் மட்டுமே. ஒரு பெண்ணை பாதுகாக்கத் துணிந்தவனே அவளுக்கு கணவனாக இருக்க தகுதியானவன். இதுவே சரியான நீதி. மன்னன் வாயைத் திறந்தவுடன் வேதாளம் அட்டகாசமாக சிரித்தது. மன்னா, நீ பேசிவிட்டாய். உன் மௌனம் கலைந்தது. இதோ நான் மீண்டும் மரத்திற்கே செல்கிறேன். வேதாளம் காற்றில் பறந்து மீண்டும் மரத்தில் போய் தலைகீழாகத் தொங்குகிறது. மன்னன் சற்றும் சோர்ந்து போகவில்லை. மீண்டும் மரத்தை நோக்கி விறுவிறுவென்று நடக்கிறார். விக்ரமாதித்தன் தோற்கவில்லை. அவன் நீதியை நிலைநாட்டினான். ஆனால் தன் சாந்தசீலன் என்ற சாதுவிற்கு கொடுத்த வாக்குறுதியை அடைய மீண்டும் உழைக்கத் தொடங்கினான். நண்பர்களே, நம் வாழ்க்கையிலும் இப்படித்தான். ஜோதிடத்தைப் போல நம்மிடம் பெரிய திட்டங்கள் இருக்கலாம். மந்திரத்தைப் போல நமக்கு பல உதவிகள் கிடைக்கலாம். ஆனால் களத்தில் இறங்கி போராடும் வீரம் உங்களிடம் இல்லை என்றால் வெற்றி என்னும் இளவரசி உங்களுக்கு கிடைக்க மாட்டாள். 1000 திட்டங்கள் தீட்டினாலும் செயலில் இறங்காதவன் எதையும் சாதிக்க முடியாது. அதனால் அறிவு மட்டும் இருந்தால் போதாது, அதை செயலில் காட்ட வேண்டும். நீங்கள் வெறும் திட்டமிடுபவரா அல்லது செயலில் இறங்கும் வீரரா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும். விக்ரமாதித்தன் கதையின் அடுத்த பகுதியை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.